சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒரு நிமிடம் நீ நிற்கின்றாயா? உன் அப்பா என்னுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு என் குழந்தை, உனக்கென்று சொல்லிய பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா சொன்னதை மறந்து விட்டாயா? நான் உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டதல்லவா? இந்த நாளில் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்று அப்பா உனக்கு முன்பே சொல்லியிருந்தேன். இத்தனை நாட்களில் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் என்று நான் உனக்கு உத்தரவாதம் கொடுத்திருந்தேன். அந்த விஷயத்தை நடத்த வேண்டிய நாள் நாளைய விடியல். உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ இல்லையோ, உன்னுடைய வேதனைகளை அது குறைக்கப் போகிறது. உனக்குள் இருந்த பல குழப்பங்களை அது தீர்க்கப் போகிறது. என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் என் குழந்தை. இனி எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம். உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வது, இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமே நிறைவாக உன்னை வந்து சேரப்போகின்றது. உன் அப்பாவினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கப் போவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நான் இருக்கும் வரை என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எதை பற்றியும் நீ கலங்க வேண்டாம். நான் இருக்கும் வரை என் குழந்தை எதை பற்றியும் நீ யோசிக்க வேண்டாம். உன் சாயப்பா உனக்காக நான் செய்யும் ஒவ்வொரு சொல்லும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நிகழ்வை நடத்தி கொடுக்கும். என்னானாலும் நான் இருப்பதை உணர்ந்து நான் வருவதை நீ புரிந்து கொண்டு உனக்கென்று நான் சொல்லும் எல்லாவற்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள தயாராக இரு. என் அன்பு குழந்தையே, இத்தோடு உன்னை ஆட்டி படைத்த பல பிரச்சனைகள் உனக்கு முடிந்து விட்டது என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில், புதிதாக பல பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் முளைக்கத் தொடங்கியது. புதிதாக பல சோதனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கத் தொடங்கியது. எல்லாவற்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை யோசித்துக் கொண்டிருக்கும் நேரம், உனக்காக உன் அப்பா இப்பொழுது இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். என்ன விஷயம் நடக்கப் போகிறதோ என்று நீ யோசித்து முடிக்கும் முன்னரே நடத்தக்கூடிய விஷயத்தை உன் அப்பா நான் நல்லபடியாக நடத்தி தந்து விடுவேன் என்பதனை மறந்து விடாதே. இந்த சாயப்பா எதையுமே உனக்கு நல்லபடியாக சொல்லி தந்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாவற்றையும் எண்ணி எண்ணி நாம் எதற்கும் வருந்தி கொண்டிருக்கும் இந்த நேரம், நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இதுவரையிலும் நீ ஏற்படுத்துகின்ற பல சூழ்நிலைகள் உனக்கு என்ன தந்தது என்பதையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதுவரையிலும் நீ அனுபவித்த பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதை நிச்சயமாக உணர வேண்டும் அல்லவா? உன் சாயப்பா முன்னின்று உனக்கு சொல்லும் இந்த செயல் இனி உன்னுடைய வாழ்க்கையில் பல நம்பிக்கைகளை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே. தெய்வத்தின் அன்பு எப்பொழுதுமே ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்பது இருக்கும் பொழுது, அவை அத்தனையுமே அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைத்தே தீரும். தெய்வத்தின் அன்பு அவர்களை நிச்சயமாக மாற்றியே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் ஒரு விஷயத்தை முன்னிருந்து நடத்த இனி என்னானாலும் உனக்கு இந்த வாழ்க்கை நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை நீ உணர வேண்டும். என் அன்பு குழந்தையே, உனக்கு எந்தெந்த நிலைகளில் எல்லாம் பிரச்சனைகள் வந்தது என்று சற்று சிந்தித்துப் பார். சில நேரங்களில் அவசரப்பட்டு நீ வாயை விட்டு விடுவாய். என்ன பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம் என்று தெரியாமல் சற்றென்று அவசரத்தில் எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக பேசிவிடுவாய். ஆனால் அதன் பிறகு நாம் செய்தது தவறல்லவா என்று எண்ணி நீ வருந்துவாய். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் பல சாதாரணமான விஷயங்களும் கூட உனக்கு நடந்திருக்கிறது. எப்பொழுதுமே உனக்கு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் என்ன தருகிறது என்பதை நினைத்துப் பார். அப்பொழுது புரியும் எந்தெந்த இடங்களில் எல்லாம் உன்னுடைய வாயினால் நீ பேசிய வார்த்தைகளினால் உனக்கு பிரச்சனைகள் வந்தது என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்குத்தான் எப்பொழுதுமே உனக்கு தெய்வம் சொல்கின்ற விஷயம், எப்பொழுதுமே பேசுகின்ற வார்த்தைகளில் கவனம் வேண்டும். பேசிய வார்த்தையை மீண்டும் அள்ளிவிட முடியாது. நாம் பேசிய வார்த்தைகள் ஒருபொழுதும் நாம் இந்த இடத்திலிருந்து இல்லை என்று மறக்க முடியாது. அந்த வார்த்தைகளை கேட்ட காதுகள் ஒருபொழுதும் அதை மறுக்காது. அதை கொடுக்கின்ற வேதனையை பொறுத்து சாகும் வரையிலும் அவர்களுக்கு அது நினைவில் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த சாயப்பா என்னதான் உனக்கு சொல்ல ஏங்கினாலும் அவை அத்தனையுமே நான் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் காலம் அல்லவா? எந்த நேரம் என்ன நடக்கிறது என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கை தரும் மாற்றங்களை புரிந்து நீ நிச்சயமாக நம்பிக்கையோடு மனநிறைவோடும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும்.
அப்பாவினுடைய அன்பிற்கு ஈடு இணையே இல்லை. அதுபோலத்தான் நான் உன் மீது கொண்ட அன்பு ஒருபொழுதும் குறைந்து விடுவதில்லை. நான் உன் மீது கொண்ட அன்பு ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விதத்திலும் சந்தோஷங்களை கொடுக்க குறைவு வைக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தை, என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் எப்பொழுதும் நீ ஒவ்வொன்றையும் யோசித்துக் கொண்டு வருந்தி கொண்டிருப்பதை எல்லாம் நிறுத்திவிடு. இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்பதை நீ தெளிவாக உணர வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் உனக்குள் இருந்து என்னென்ன மாற்றங்களை தந்திருக்கிறது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அப்பா உனக்கு அத்தனையிலும் முழுமையான மாற்றத்தை தந்துவிட எண்ணிவிட்டு, அத்தனையிலும் உனக்கு முழுமையான வெற்றியை தந்துவிட எண்ணிவிட்டு, உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு எல்லா மாற்றங்களையும் தந்து உன்னை வாழ வைக்கும் முடிவிற்கு நான் வந்துவிட்டேன். நீ சில நேரங்களில் பேசுகின்ற வார்த்தைகளினால் மட்டுமே உனக்கு பிரச்சனைகள் வந்திருக்கிறது தவிர, மற்றபடி உன்னுடைய மனதிற்குள் எந்த கள்ளம் கபடமும் இல்லை. என் குழந்தையே, படபடவென பேசுகின்ற வார்த்தைகளில் உண்மையாகவே கள்ள கபடம் இருக்காது. ஆனால் ஒருவர் கோபத்தில் ஒரு வார்த்தையை பேசுகிறார் என்றால் அதை ஒரு பொழுதும் அவர்கள் நான் தெரியாமல் பேசிவிட்டேன் அல்லது ஆத்திரத்தில் சொல்லிவிட்டேன், என் மனதில் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் அதை ஒரு பொழுதும் நம்பாதே. கோபத்தில் வருகின்ற வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள். இத்தனை நாளும் அவர்களின் மனதில் தேங்கி கிடந்த விஷயங்கள்தான் கோபமாக வெளிப்படும் என்பதை மறந்து விடாதே. என்னவாகும் ஏதுவாகும் என்பதையெல்லாம் உணர்ந்து இந்த சூழ்நிலைகள் தருவதையெல்லாம் தெரிந்து புரிந்து என் குழந்தை எப்பொழுதும் மனநிறைவோடு மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும். இந்த சாய் அப்பா உனக்கு அத்தகைய எல்லா விஷயங்களையும் முன்னின்று நடத்தி தருவார் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலம் நீ யோசித்தது போல உன்னுடைய வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும். நான் இருக்கும் காலம் உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை நிறைவாக எடுத்துச் சொல்லும் காலம் என்பதை நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாம் அறியக்கூடிய சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நமக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாய் அப்பா உனக்காக நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிசயங்களை உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? அப்பா என்ன நினைக்கிறேனோ அதை எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொடுக்க நான் முன் வருகிறேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை காலம் நீ ஆசைப்பட்டது உனக்கு நடக்க வேண்டும். இத்தனை காலம் நீ விரும்பியது உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பதையெல்லாம் ஒரு புறம், உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ எப்பொழுதுமே தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த சாய் அப்பா எப்பொழுதுமே நான் முன் வருகிறேன் என்பதை நீ நிச்சயமாக உணர வேண்டும். நாளைய விடியல் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதாக இருக்கலாம். நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்களுக்கு மேலும் பிரச்சனைகளை அதிகப்படுத்துவதாக கூட இருக்கலாம். என்னப்பா சொல்கிறார் என்று யோசிக்கிறாயா? எந்த ஒரு பிரச்சனையுமே முடிவுக்கு வர வேண்டும் என்றால் முதலில் அந்த பிரச்சனைகள் பெரிதாக வேண்டும். அந்த பிரச்சனைகள் முற்றுக்கு வர வேண்டும் என்றால் பிரச்சனைகள் பெரிதாகும் பொழுதுதான் அதற்கு தீர்வுகள் கிடைக்கும். பிரச்சனைகள் பெரிதாக நினைக்கும் பொழுதுதான் அந்த பிரச்சனைகள் முற்றுக்கு வர நினைக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் இருந்து தரக்கூடிய விஷயங்கள் போலத்தான் உன்னுடைய பிரச்சனைகளை நீ முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினால் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க என் குழந்தை, முதலில் நீ முன் நின்று ஒவ்வொன்றையும் என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும். சாயப்பா முன் நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நடத்த வேண்டும். உனக்காக நான் வரக்கூடிய நேரங்களை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பாவின் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் உனக்கென்று ஒரு உண்மையை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் அப்பா சொன்னது எல்லாம் உனக்கு புரிகிறதல்லவா? எக்காரணம் கொண்டும் நாளை வார்த்தைகளை கடத்திவிடக்கூடாது. எக்காரணம் கொண்டும் மற்றவரிடம் பேசும் பொழுது கவனமாக உன்னுடைய வார்த்தைகளை இன்னொருவரின் மனதை ஒருபொழுதும் காயப்படுத்தக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, நீ யோசிப்பது போல உனக்கு அத்தனையும் நல்லபடியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய். நீ எதிர்பார்ப்பதை விட உனக்கு பல மகிழ்ச்சி கிடைப்பதை நீ உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். எதையுமே நாம் யோசித்து யோசித்து மனம் கலங்கி கொண்டிருப்பதை விட நமக்கு நடக்கக்கூடிய அத்தனை சந்தர்ப்பங்களையும் நாம் நம் வசமாக்கி கொண்டு வாழ நினைத்து விட வேண்டும். வாய்ப்புகளை மேலும் மேலும் நாம் தேடிக்கொண்டே இருக்க முடியாது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாம் அந்த நொடியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கிடைக்கின்ற விஷயங்களை அப்பொழுதே நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மேலும் பல பிரச்சனைகள் இந்த வாழ்க்கை பதம் பார்த்து துணிந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. மேலும் பல பிரச்சனைகள் உனக்குள் நின்று இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை உனக்கு முன்னிறுத்திவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா என்ன சொன்னாலும் சரி, நீ ஆசைப்படுவது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடப்பதை இனி எந்த சூழ்நிலையும் புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. கலங்காதே, உனக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை.
இந்த அப்பா நான் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நான் இருக்கின்றேன், வருந்தாமல் நான் வருகிறேன், கலங்காமல் இரு. இந்த சாயப்பா உன்னோடு இருக்கும் வரையிலும் என் குழந்தை எதற்காகவும் நீ வருந்திக் கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.